வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 12:36 வரை உத்திரட்டாதி, பிறகு ரேவதி. இன்றைய திதி மதியம் 2:43 வரை சதுர்த்தி, பிறகு பஞ்சமி. இன்றைய யோகம் மதியம் 12:36 வரை அமிர்த யோகம், பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான 12வது இடத்துல இருந்தாலும் ராசி அதிபதியான செவ்வாய் கர்மஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்புங்க. தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ கொஞ்சம் பணம் செலவு பண்ற சூழல்கள் இருக்கும். சிலர் பிள்ளைகளுக்காக செலவு செய்யற மாதிரி இருக்கும். அவங்களோட திருமண விஷயத்துக்காகவோ அல்லது கல்விக்கோ செலவு பண்ற மாதிரி சூழல்கள்லாம் இருக்குங்க. உடல்நலம் கொஞ்சம் பாதிப்போட இருக்கும். குடும்பத்துல சிறு சலசலப்புகள் தோன்றக்கூடும். கோபப்பட்டு வீண் மனஸ்தாபங்களை உண்டாக்கிக்கிறாம இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்கும். எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. பெண்களுக்கு அடுத்தவங்களால ஒதுக்கப்பட்ட தொழில் வியாபாரங்களை கூட நீங்க எடுத்து நடத்தி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேண்டாத பொருட்களை கூட அதை எப்படி பயன்படுத்தி அதுல காசு பார்க்கிறதுங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டுருவீங்க. மாணவர்களுக்கு பட்ட மேல் படிப்பு தொழில்நுட்ப கல்விகள் எல்லாம் அதிகமா கவனம் செலுத்தி நல்ல பலன்களை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு பட்ட படிப்பு மற்றும் விரும்பிய துறைகள்ல இன்னைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களால உதவியும் நன்மையும் நடக்குங்க. சிலர் திடீர் பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடும். வெளிநாட்டு தொடர்பு சிலருக்கு ஏற்படும். பணப்புழக்கம் எல்லாம் தாராளமாவே இருக்கும். உடல் நலத்துல எந்த குறையும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. பிடிக்காதவங்களால மன கஷ்டங்கள் வரக்கூடும். உடல்லையும் தெம்பில்லாம மந்த நிலை இருக்கும். மனசு எதுலையுமே ஈடுபடாதுங்க. மருத்துவ செலவு கூட சிலருக்கு வரலாம். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமானதா தான் இருக்குங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. வேலையில இருந்த டென்ஷன்கள்லாம் குறையும். பண வரவுல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை காப்பி நிறம். அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் ராசி அதிபதி சுக்கிரன் 9வது இடமான பாக்கியஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க. பண கஷ்டங்கள்லாம் தீர்ந்து தாராளமா பண வசதி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. தொழில்கள்ல வருமானம் சிறப்பா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். பல சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகளும் இருக்குங்க. உடல் நல்லா நோய் இல்லாம இருக்கும். தொழில் வியாபாரங்கள்ல எதிர்பார்த்ததுக்கு மேலேயே லாபம் வரக்கூடுங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இன்னைக்கு இருக்குது. பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வசதிகளை இப்பவே செஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. பணத்தை சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். சீட்டு நாட்டு போட்டு அதுல பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு புதுவிதமான யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு தோணும். சிலருக்கு பொது சேவையில ஈடுபாடு இருக்கும். சிலர் பொது சேவையில ஈடுபட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. கல்வியிலையும் உயர்ந்த நிலையை அடைவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். போட்டிகள்ல சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியுங்க. வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க. அலுவலகத்துல சிறப்பான நல்ல ஒரு சூழல்கள் இருக்கும்.
காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. எதுலையுமே ஈடுபாடு இல்லாம இருக்கும். யாருமே உங்களை பலவந்தப்படுத்த முடியாது. உங்களுக்கு கோபம்தான் வரும். எதுலையுமே விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது. தேவையில்லாத குழப்பங்களுக்கு வழிவகுக்காம அமைதியா இருந்துருங்க. லைட் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். பெற்றோரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களோட பொருளாதாரத்திலையும் எந்த பெரிய ஏமாற்றங்களும் இருக்காது. இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும். தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லாவே இருக்குங்க. இருந்தாலும் ராசி அதிபதியான புதன் செவ்வாயோட சேர்ந்து 8வது இடத்துல இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அதிகமான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறத தவிர்க்கணுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படக்கூடும். அதனால பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரலாம். இன்னைக்கு நீங்க புதிய முயற்சியா எதுவுமே தொடங்காம இருக்கிறது நல்லது. வியாபார விஷயமாவோ தொழில் விஷயமாவோ புதிய முயற்சிகள் வேண்டாம். பிரயாணங்களையும் தவிர்த்துடணுங்க. அடுத்தவங்களை யோசனை கேட்காம இருக்கிறதும் நல்லது. பெண்களுக்கு எதிலையுமே அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை கலந்து பேசுனீங்கன்னா அவங்க எதையாவது சொல்லி குழப்பி விடக்கூடும். எதுலையுமே ஒரு கவனத்தோட இருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்கள் நல்ல உதவியா இருப்பாங்க. சக மாணவர்களோடையும் நல்ல இணக்கமா இருப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் வேறு ஒரு மருத்துவத்தால குணமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பா செயல்படுவீங்க. செல்வ நிலையிலையும் நல்ல உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சுற்றி இருக்கிறவங்களால சந்தோஷம் ஏற்படும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எதுலையுமே கவனத்தோட இருக்க வேண்டிய நாளா இருக்குதுங்க. போக விரும்பிய இடங்களுக்கு கூட இன்னைக்கு போக முடியாம போகலாம். இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வந்துடுவீங்க. பிரயாணங்கள்ல எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகள்ல இருந்தும் ஒதுங்கியே இருங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிலருக்கு திடீர் பண வரவு பொருள் வரவெல்லாம் இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். இழந்த பொருட்களை மீட்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. லைட் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருக்கிறதும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தை தனகாரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. பண வசதிகள் எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கோபதாபங்கள்லாம் நல்ல விதமா சரியாகி குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. பெரிய மூலதனம் போட்டு தொழில் செய்வதற்குரிய நல்ல நாளா இந்த நாள் இருக்கு. தொழில்கள்லையும் நல்ல லாபமும் வருமானமும் இருக்கும். வேலை இடத்துலையும் உத்தியோக உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அது மூலமா வருமானமும் கிடைக்கும். ரொம்ப நல்ல நாளா எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் சுலபமா முடியும். வாழ்க்கையோட சௌகரியங்களை இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறந்த அறிவாளிகளாகவும் சகலகலா வல்லவர்களாகவும் இருப்பீங்க. கல்வித்துறையில ரொம்ப சிறப்பா செயல்படுவீங்க. சிலருக்கு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபாடு உண்டாகுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றி சந்தோஷம் அடையக்கூடிய சூழல்கள் இருக்கும். சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க.
பணப்புழக்கம் நிறையவே இருக்கும். சிலர் கைமாத்தா வாங்கிய பணத்தை கூட இன்னைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கங்க. உங்களை தேடி வந்து உதவிகள் சிலர் செய்யக்கூடும். அந்த உதவிகள் உங்களுக்கு சமயத்துக்கு சரியான உதவியா இருக்கும். இளம் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிட்டு உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிருவீங்க. வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்குங்க. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நிறைவேறும். புதிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். நண்பர்கள் அல்லது தெரிஞ்சவங்களோட உதவியும் ஆறுதலும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். தன வரவுல ஏற்பட்ட தடைகள் இருக்காது. வியாபார முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்குங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால துடுக்காக அவசரமா எதையும் செய்யாம நிதானமா யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க. பிடிவாதத்தை விட்டுட்டு நிலைமையை அனுசரிச்சு நடந்தீங்கன்னாவே நன்மைகள் தான் நடக்கும். கோபதாபங்களை விட்டுறணுங்க. பத்திரங்கள்ல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதெல்லாம் தவிர்க்கணும். பொறுமையாவும் நிதானமாவும் நடந்துக்குங்க. எதையுமே யோசிச்சு செயல்படணும். தொழில், வியாபாரங்கள், பதவிகள் எல்லாத்துலயும் ஒரு தைரியத்தோடையும் உறுதியோடையும் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். எதுலையுமே ஏமாற்றம் அடையக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்காதுங்க. ராசி அதிபதி சூரியன் ராசியை பார்க்கறதுனால தைரியம் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு தேவையில்லாத கருத்துக்களை அடுத்தவங்களுக்கு சொல்றதை தவிர்த்துட்டீங்கன்னாவே பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்குங்க. உங்க விஷயங்கள்ல மாத்திரம் கவனத்தை செலுத்துங்க. இறை வழிபாட்டுல கவனத்தை செலுத்துங்க. கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டு தியானங்கள் செஞ்சீங்கன்னாவே நிம்மதியா இருக்கலாம். மாணவர்களுக்கு தேவையில்லாத சண்டைகள் நடக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு அதை கண்டுக்காம வெளியே வந்துருங்க. உங்களை தேடி பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனையை தேடி நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம தான் அதெல்லாம் சமாளிச்சு அமைதியா இருந்துக்கிறனும். மக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. ஆடை ஆபரணங்கள் சேரும். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்து பரிசுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. எந்த விஷயங்களையும் கவனமோட செஞ்சீங்கன்னா பிரச்சனைகளை விளக்கலாம். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தா கூட செய்யறதுக்கு மனசும் உடம்பும் ஒத்துழைக்காதுங்க. ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். அலுப்பும் சலிப்புமா இருக்கும். உடம்புலையும் ஒரு ஆரோக்கிய குறைவு இருக்கும். யாரு என்ன பேசினாலும் எரிச்சலும் கோபமும் அதிகமா இருக்குங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும். பொறாமைக்காரர்கள்லாம் விலகி செல்வாங்க. போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலர் சத்திய நாராயணன் வழிபாடு செய்வாங்க. வெள்ளை நிற ஆடைகள் இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும், ராசி அதிபதி குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் கூட சேர்ந்து 5வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்திற்கான அமைப்பு கூடி வருவதற்கான நல்ல நாளா இருக்குதுங்க. குடும்பத்துல தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் எல்லாருமே உங்க மேல அன்பாவும் அபிமானமாகவும் இருப்பாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை நல்ல விதமா பயன்படுத்திக்கிறீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியுங்க. தொழில், வியாபாரங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கும் இது நல்ல நாளா இருக்கு. வேண்டிய பொருளாதார வசதிகள் எல்லாம் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு மூலதனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு விவாகம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் நடத்துறதுக்கும் மங்கள காரியங்களுக்கும் சிறப்பான நல்ல நாளா இருக்குதுங்க. வாகன வசதிகள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு கூட சிலருக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு நீங்க துணிஞ்சு செயல்பட்டு உங்களோட வேலைகளை முடிக்கலாம். உங்களோட திறமைகளை கண்டு பலர் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்பு இருக்கு.
நண்பர்கள் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் அளவோட நடந்துக்கிறது நல்லதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்கும். நண்பர்களும் உதவியா இருப்பாங்க. சுய கௌரவம் அதிகமா பாப்பீங்க. பொது சேவையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீணான குழப்பங்களுக்கும் சங்கடங்களுக்கும் இடம் கொடுக்காம எந்த ஒரு காரியத்தையும் தீர ஆலோசிச்சு நீங்களே செய்யறது நல்லதுங்க. பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம இருக்கிறது பெரிய மனபாரத்துல இருந்து உங்களை காப்பாத்தும். வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். கொஞ்சம் மறதி அதிகமாகவே இருக்குங்க. மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் மேற்கொள்ளலாங்க. கவனத்தோட போய் வர்றது நல்லது. வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சிலருக்கு வரும். உடல்நிலையிலையும் ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் இருக்கும். பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 7. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சிறு குறு தொழில்களை குறிக்கக்கூடிய அந்த 6வது இடத்துல இருக்கிறதும் ராசிய தனகாரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. உங்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. உழைப்புக்கு இப்ப நல்ல பலன் கிடைக்கும். தொழில்ல நல்ல லாபமும் வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு திடீர்னு லாட்டரி மூலமாகவோ அல்லது ஷேர் மார்க்கெட் மூலமாகவோ பெரிய பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கு. எதிர்பாராத ஒரு நண்பர் உங்களுக்கு தொழில்ல உதவி செஞ்சு தொழில் முன்னேற்றத்துக்கு பெரிய உறுதுணையா இருப்பாரு. குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. வாழ்க்கையில சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். பெண்களுக்கு வேலை இடத்துல எந்த குற்றம் குறைகளும் காண முடியாத அளவு உங்களோட வேலைகள் சிறப்பா இருக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இன்னைக்கு செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. மாணவர்கள் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க விளையாட்டா செய்யற ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கலாம். எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேக ஆரோக்கியம் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி சந்தோஷமான ஒரு மனநிலையில இருப்பீங்க. வேலை இடத்துல அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப ஈடுபாட்டோட வேலை செஞ்சு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண வரவெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணுங்க. வீட்டை விட்டு வெளியில போனாவே ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. வீட்லயும் தரைகள் படிக்கட்டுகள் எல்லாம் வலிக்கிறாம பாத்துக்குங்க. கூர்மையான பொருட்கள்ல வேலை செய்யும் போதும் கவனமா இருக்கணும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. வீட்டிலையும் அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. வேலையில இருக்கிறவங்க அதிகாரிகளோட பாராட்டை பெறுவதற்கான அமைப்பும் இருக்குது. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பூர்வ புண்ணியம் குழந்தைகளை குறிப்பிடக்கூடிய அந்த 5வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுகிற 2வது இடத்தை தனகாரகனாகிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். பிள்ளைங்க முன்னேற்றத்துக்காக நீங்க பாடுபடுவீங்க. நீதித்துறையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சோசியல் மீடியா பத்திரிகையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்றமான நாளாக இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையும் அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. பெண்களுக்கு சுப வார்த்தைகளால அடுத்தவர்களோட ஆசிகளை பெறுவீங்க. அடுத்தவங்க கிட்ட பக்குவமா நடந்துக்கிறவீங்க. பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கிற அந்த பண்பு இருக்குங்க. உங்களோட வார்த்தைகள்ல ஒரு வசீகரம் இருக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆராய்ச்சி படிப்பு கல்வித்துறையில இருக்கிறவங்க எல்லாம் சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆசிரியர்களால பாராட்டப்படுவீங்க.
எதிர்பார்த்த துறையில எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவுல தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. காரிய வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க அல்லது விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. மங்கள பொருட்கள், திருமணத்திற்கு தேவையான பொருட்கள் அல்லது வீட்டிற்கு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் செலவு செய்வீங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க. தையல் கலையில ஈடுபடுறவங்க, கார்மெண்ட்ஸ் தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கும். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட இன்னைக்கு தொழில்ல சிறப்பான லாபத்தையும் வருமானத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு 4வது இடமான சுகஸ்தானத்துல சனியோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதும், 3வது இடமான தைரியஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் சிறப்புங்க. எந்த ஒரு செயலையும் நல்ல தைரியத்தோட செஞ்சு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் காரியங்கள்ல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். அதை சமாளிச்சுதான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரச்சனைகளை பெரிதாக்காம விவகாரங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சிலர் இல்லாததையும் பொல்லாததையும் உங்க மேல சொல்லி வீண் பழிகளை சுமத்தக்கூடும். அதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத வகையில பண நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த முயற்சிகளும் இன்னைக்கு புதிய முயற்சி செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. வார்த்தைகள்லயும் கவனமா இருக்கணும். நண்பர்கள் கிட்ட தற்பெருமை பேசாம இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எதுலையுமே சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. இருந்தாலும் நீங்க கவனக்குறைவினால செய்யற சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. உங்களோட பேச்சுல இன்னைக்கு ஒரு வசீகரம் இருக்கும். செய்யற காரியங்களை ஒழுங்காவும் நேர்த்தியாவும் செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பீங்க. வாழ்க்கையில இன்னைக்கு பலர் மெச்சும்படியான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பம் சந்தோஷமா இருக்குங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிறப்பான சில காரியங்களால வீட்டுல உள்ளவங்க உங்களோட பெருமைகளை பேசுற அளவுக்கு உங்களோட கௌரவம் அதிகமா இருக்குங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். சில பெரிய மனிதர்களால உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை சாதிச்சு சிறப்பான வெற்றியை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிருவாங்க. அனுபவம் உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்குங்க. உங்களோட பக்குவத்துல ஒரு முதிர்ச்சி தெரியும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல இருக்கிறதும், 2வது இடமான குடும்பஸ்தானத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. உங்களோட முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும். முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை கொடுக்குங்க. நல்லபடியாவே எல்லாமே நடக்கும். சேவை செய்யற மனப்பான்மை அதிகமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யறதுக்குல ஆர்வமா இருப்பீங்க. சில சமயங்கள்ல நீங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்குங்க. சில தடுமாற்றங்கள் இருக்கும். மனசு அலைப்பாயிர மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு குடும்பத்தினரோட ஒத்துழைப்பு குறைவாதாங்க இருக்கும். எதுலையுமே மனசு சந்தோஷப்படும்படியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்குங்க. தாயார் தகப்பனார் உறவுகள் நல்லபடியாவே இருக்கும்.
சகோதரர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு நல்ல கவனத்தோட நல்ல பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடணும். சில கெட்ட நண்பர்களால, கெட்ட பழக்க வழக்கங்களால சில பிரச்சனைகள், நஷ்டங்கள் வரக்கூடும். கவனமா இருங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். சிறப்பா செயல்பாற்றி அடுத்தவரோட பாராட்ட பெறுவீங்க. ஒருவருக்கு தேவையான நேரத்துல தக்க சமயத்துல உதவி செஞ்சு அவங்களோட மரியாதையை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிகப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. எதுலையுமே ஒரு தெளிவான மனநிலையில இருக்க மாட்டீங்க. தீர்மானமான முடிவு எடுக்க மாட்டீங்க. எந்த ஒரு முடிவையும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு எடுக்கிறது நல்லதுங்க. வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருந்தீங்கன்னாவே குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் நலமும் மனநலமும் சிறப்பா இருக்குங்க. உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் விலகி நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தான தர்மங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். இன்னைக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும். பிரார்த்தனைகள் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கோயில் குளங்களுக்கெல்லாம் செல்வீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 8, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனம், வாக்கு என்று சொல்லப்படுகிற 2வது இடத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சூரியனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. உங்களோட பேச்சு திறமை அதிகமா இருக்குங்க. பேச்சு திறமையால நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள்லாம் சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் சந்தேகம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டீங்க. சில ஏமாற்றங்களும் அடையக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும். பண வசதிகள்லாம் நல்லா இருக்கும். வியாபாரங்கள் நல்லபடியா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு குடும்பத்தாரோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் இன்னைக்கு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கவனத்தோட எதையுமே செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காரியங்கள் சுமூகமா முடியுங்க. கல்வியில முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா தான் இருக்கு. எதையுமே வெளிப்படையா பேசுறது நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கணவன் மனைவி உறவு நிலை நல்ல ஒற்றுமையா அந்யோன்யமா இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. பெரியவர்களை மதிச்சு நடக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களும் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது. எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் ரொம்ப கவனத்துல செய்யணுங்க. கரண்ட் வேலை பார்க்கறவங்கலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். உடல்நிலையிலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். மனசுல ஒரு அழுத்தம் ஜாஸ்தியா இருக்குங்க. குழந்தைகளோட விஷயத்துல கூட விட்டு கொடுத்து போறது நல்லது. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருள் வரவெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல்வாதிகள் மக்களால பாராட்டப்படக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு பெருமைப்படும்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடும். இன்னைக்கு புது சொத்துக்கள் சேர்ற அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே விரையாதிபதியான சனியின் நட்சத்திரத்துல இருக்கிறதும், சனி பகவான் விரயஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசிச்சு செய்யறது நல்லதுங்க. ஒரு தொழில் முயற்சியா இருக்கட்டும், அல்லது வீட்டு வேலைகளை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், வீண் விரயங்கள் ஏற்படாம கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. தந்தையாரோட விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும். அவரோட உடல்நிலையிலையும் கவனத்தை செலுத்தணும். அல்லது அவரால சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. பிள்ளைகள் மேலேயும் ஒரு கண்ணா இருக்கணுங்க. பிள்ளைகளாலையும் வீண் விரயங்களும் தண்ட செலவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு
இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமா இருக்கணும். சிலர் விலை உயர்ந்த பொருட்களை அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கையிருப்பு கரையும், பொருளாதாரமும் சிறப்பாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு நண்பர்களால நன்மைகளை அடைவீங்க. பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். கல்வியில சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். செல்வ நிலையில சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க. விரும்பிய வசதிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். செல்வம் சேரும். வராதுன்னு நினைச்ச பணமெல்லாம் இன்னைக்கு கைக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. தான தர்மங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். உதவின்னு கேட்கறவங்களுக்கு உங்க மனசு நிறைவோட உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. இறைவனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாடு குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும். மனசுல இருந்த பாரம் குறையுங்க. சிலர் வீட்டை பழுது பார்க்கும் சூழல்கள்லாம் இருக்கும். பராமரிப்பு வேலைகள்ல எல்லாம் தொடங்குவீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆலிவ் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.